அடுத்தது அருணகிரிநாதர் திருப்புகழ். திருப்புகழ் வந்து எதற்கு பிரபலமானது? முருகருக்கு. உங்க தமிழ் துறையில ஒரு நடைக்கு அது பிரபலம் சொல்லுவாங்க இல்லையா? சந்தம். சந்த நடைக்கு திருப்புகழ் தான். சந்தம் அடிப்படையை வந்து உங்க திருப்புகள்ல பல வகையான சந்தங்களை நம்மளால பார்க்க முடியும். முட்டுப்பட்டு கதிதோறும் இது வந்து கச்சி சொக்க பெருமாளே, இந்த காஞ்சிபுரம் தலத்து திருப்புகழ் பாடல் இது. சரிகா மாதா சாதா மாகாரி ஆபோதி ராகம். திருப்புகழ் வந்து தாளம் வந்து அந்த சந்தம் எப்படி போகுதோ அந்த மாதிரி போடுறது வழக்கம். இல்ல தாளத்துக்கு உட்பட்டதுன்னா ரூபக தாளம், ஆதி தாளம் அந்த மாதிரியும் போடுறது வழக்கமா இருக்கு. இது வந்து ரூபக தாளத்துல அமைச்சிருக்கோம். மொட்டுப்பட்டு கலிதோறும் முற்ற சுற்றி பல நாளும் தட்டுப்பட்டு சுழவேனை சற்று பற்ற கருடாதோ பட்ட பொற்ப தல மீதே வைக்கத்தக்க திருபாதா கட்ட தட்ட தருவோனே கச்சி சொக்க பெருமானே கச்சி சொக்க பெருமானே. இது வந்து சந்தப்படி பாடணும்னா தக்கிட்ட தக்கிட்ட தன தானா இப்படி பாடணும். இல்ல நம்ம இசைக்கு உட்பட்டு அதை பாடணும் அப்படின்னு சொன்னா மொட்டுப்பட்டு கடிதோறும் மொற்ற சுற்றி பல நாளும் அப்படி பாடுறது வழக்கம். ஆனா அந்த மாதிரி பாடினா தக்க திமி தாத்தா அப்ப எக்ஸ்ட்ரா தான் நம்ம போட்டாகணும். அப்ப ஏகதாளமோ ஆதித்தாளமோ போடணும். அந்த மாதிரி இல்லாம சந்தத்தை பேஸ் பண்ணி பாடினோம்னா ரூபக தாளத்தில் அமையும். பாடுறேன், திருப்பி பாடணும். மொட்டுப்பட்டு கரிதோறும் முற்ற சுற்றி பல நாளும் முட்டுப்பட்டு கரிதோறும் முற்ற சுற்றி பல நாளும் தட்டுப்பட்டு சுழவேனை சற்று பட்ட கருடாதோ தட்டுப்பட்டு சுழவேனை சற்று பட்ட கருடாதோ வட்ட புட்ப தல மீதே வைக்கத்தக்க திருபாதா கட்ட தட்ட தருவோனே கச்சி சொக்க பெருமானே கட்ட தட்ட தருவோனே கச்சி சொக்க பெருமானே கச்சி சொக்க பெருமானே. காலையில பாடின பாடல்களை ஒரு தடவை ஞாபகப்படுத்திடலாம். அம்பல பாட நீர தென்பொறியோர் அம்பல
அம்பல வாழ நீரே அம்பலவான நீரே அன்பர்கள் பாலசாமி செம்போக்கிளி மொழியான் சிவகாமிநாத நீரே அம்பலவான நீரே காலனை புதைத்தீரே காமனையரை தீரே வேலனை நீரே வேத வஸ்துவும் நீரே அம்பலவான நீரே திரிபுரம் எரித்தீரே திங்களை கரித்தீரே கரியை முறித்தீரே கால காலரும் நீரே அம்பலவான நீரே இடைவிங்களையும் நீரே ஏக பிரம்மரும் நீரே விடையின்மே வருவீரே வெட்ட வெளியும் நீரே அம்பலவான நீரே தென்புரியூர் அம்பலவான நீரே சிவ சிதம்பரம் என்று சொன்னார் இது காதோடினையே ஒரு சிவ சிதம்பரம் என்று சொன்னார் இது காதோடினையே கரை காதலைக்கு தெரியும் பொதுவில் ஒரு காலை தூக்கி நின்ற கோலத்தை மனதில் வைத்து காலை தூக்கி நின்ற கோலத்தை மனதில் வைத்து ஒரு சிவ சிதம்பரம் என்று சொன்னார் இது காதோர் வினையே சொல்வழி உடைய பஞ்சாகினியிடை நின்று சொரூபம் கரிவானே மனே வாழ்வை வெறுத்து கனி காயும் சருகும் தின்று மாதவம் புரிவானே பல வேள்விகள் செய்து அந்த ஓம குண்டத்தில் நெய்யே வேணிலே சொரிவானே காதும் கேள்வி இல்லாத முழு மாணிகளாய் கிடந்திட்ட சடைதனை வளைத்திட்டு தீரிவானே ஒரு சிவ சிதம்பரம் என்று சொன்னார் இரு காதோர் வினையே அருணாச்சல கவிராயர் காலையில பார்த்தோம் இல்லையா, அவருடைய பாடல் அது உங்களுக்கு மங்களம். அவர் பாடின மங்களம் தான் இறுதியான பாடலாக எடுக்கிறோம். மத்தியமாவதி ராகம். ஸ்ரீராமச்சந்திரனுக்கு ஜெய மங்களம், நல்ல திவ்ய மோக சந்திரனுக்கு சுப மங்களம். ஸ்ரீராமச்சந்திரனுக்கு ஜெய மங்களம்,
திவ்ய மோக சந்திரனுக்கு சுபமங்களம் மாறாவி ராமனுக்கு மண்ணு பரந்தாமனுக்கு ஈராத ராமனுக்கு ரவிபுர சோமனுக்கு ஸ்ரீராமச்சந்திரனுக்கு ஜெய மங்களம் கொண்டமணி வண்ணனுக்கு கண்ணனுக்கு மங்களம் கோசலை குமாரனுக்கு வீரனுக்கு மங்களம் புண்டரிகாதாளனுக்கு பூச்சக்கரவாளனுக்கு தண்டுளவ தோழனுக்கு ஜானகி ராமனுக்கு ஸ்ரீ ராமச்சந்திரனுக்கு ஜெய மங்களம் நல்ல திவ்ய மோக சந்திரனுக்கு சுபமங்களம். இதுதான் அருணாச்சல கவிராயரோட மங்களம் பாடல். இதை ஒரு தடவை ரிப்பீட் பண்றீங்களா? மங்களம் ரிப்பீட் பண்ண வேண்டாம். ஸ்ரீராமச்சந்திரனுக்கு ஜெய மங்களம் நல்ல திவ்ய மோக சந்திரனுக்கு சுபமங்களம் மாறாவி ராமனுக்கு மண்ணு பரந்தாமனுக்கு ஈராத ராமனுக்கு ரவிகுல சோமனுக்கு ஸ்ரீராமச்சந்திரனுக்கு ஜெய மங்களம் கொண்டமணி வண்ணனுக்கு கண்ணனுக்கு மங்களம் கோசலை குமாரனுக்கு வீரனுக்கு மங்களம் புண்டரிகாதாளனுக்கு பூச்சக்கரவாளனுக்கு தண்டுளவ தோழனுக்கு ஜானகி ராமனுக்கு ஜானகி ராமனுக்கு அந்த ராம் பின்னாடி கொஞ்சம் தள்ளி போட்டா ராம ஜானகி ராமன் சேர்ந்து கிடைக்கும். தண்டுளவ தோழனுக்கு ஜானகி ராமனுக்கு ஸ்ரீராமச்சந்திரனுக்கு ஜெய மங்களம் ஜெய மங்களம் ஜெய மங்களம். மரபிசை பயிலரங்கத்துல பாடல்களை நடத்தி கொடுப்பதற்கு எங்கள் இருவருக்கும் வாய்ப்பளித்தமைக்காக கல்லூரியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக அற்புதமாக இங்கே ஆலை முதல் நம்மை ஒரு இசைமழையிலே நினைத்து நம்மை முழுவதும் இசை சஞ்சாரம் சொல்றாங்க, ஒரு சங்கீத சஞ்சாரத்திலே நம்மை ஆழ்த்தி இருக்கக்கூடிய இரண்டு பெருமாள்களையும் நாங்கள் மனதாக நன்றி பாராட்ட
தெளிவாக திருக்குறள்ல சொன்னாங்க, முட்டுப்பட்டு நெறிதோறும் முற்ற சுற்றி பலனாலும் கட்டுப்பட்டு சுழல்வேனை சுற்றப்பட்டு கருதாகும். என்ன வந்து பற்று வந்து என்ன தழுவி கொண்டிருக்கிறது. நான் கஷ்டப்படுறேன், என்னுடைய கஷ்டங்கள் பல நாளும் என்னை சுத்தி நான் என்ன பண்றதுன்னு தெரியாம நான் முடிச்சுக்கிறேன். என்ன அவ்வளவு துன்பங்கள் என்னை சுத்தி இருக்குது. என்ன பற்று வேற அது பற்றி கொண்டிருக்கிறது. அப்படி அது வந்து என்ன பற்றாமல் இருக்கிறதுக்கு என்ன வட்ட புட்பத தலைமீதே வைக்கத்தக்க திருப்பாதா. உன்னுடைய பாதம் எதிர் மேல இருக்கு. என்னுடைய மனமாகிய தாமரை மேல பருத்து பதிய வேண்டும். உன்னுடைய பதியத்துக்கு தக்க ஒரு பாதம் உன்னுடைய பாதம். யாரு? முருகன். கட்டதற்ற அருளோனி. கட்டம்னா கஷ்டம். கஷ்டம் நமக்கு கஷ்டம்ன்றது தமிழ் படுத்துற வார்த்தை. கஷ்டமில்லாத ஒன்றை தரக்கூடிய கஷ்டமில்லாத முக்தி தான். எனக்கு என்ன பற்றுதான் நீக்கி கஷ்டமற்றதை எனக்கு அருள்வோனே கட்சி சொக்க பெருமானே. கட்சி மாநிலத்தில் அடைந்திருக்கக்கூடிய சொக்க பெருமான், எல்லாரையும் சொக்க வைக்கக்கூடிய அழகன், எல்லாரையும் ஈர்க்கக்கூடிய யாரு? குமரன் என்று சொல்லி அந்த குமர போட்ட கடவுளை பாராட்டி பாடி இருக்கிற அந்த பெருமான். இப்படி காலையில முதல்வரையா சொன்னதோட கடைசி அந்த நிறைவுல போய் சேர்க்கிற தன்மையை பார்த்து இத்தனை அற்புதமான இந்த இசையை வழங்கி இருக்கக்கூடிய அந்த இரு பெருமக்களுக்கு ஏதாவது ஐயப்பாடு இருந்தா ஏதாவது கேட்கலாம். இந்த நேரத்தை ஒரு 5 நிமிடம் நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று கேட்டுக்கொள்கிறோம். யாராவது ஐயப்பாடு இருந்தா பேசலாம். யாராவது ஏதாவது ஃபீட்பேக் கொடுக்கணும், ஏதாவது சந்தேகங்கள் கேட்கணும். அதுதான் ஒரு பயிலகம். சரியா? யாராவது ஏதாவது கேளுங்க. வேட்டுத்துறையில இருந்து வந்திருக்கவங்க நிச்சயமா யாராவது ஃபீட்பேக் சொல்லணும். ஆமா, 2 பேர் தயாரா இருக்காங்க. அவைப்பினுடைய இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் காலையிலிருந்து அற்புதமான ஒரு இசை மழையிலே நம்மை நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மகிழ்ச்சியான சூழலிலே 2 பெரும் ஆளுமைகளும் எப்பொழுதுமே சொல்லுவார்கள், இசைக்கு 2 அடி என்று சொல்லுவார்கள். இசையை ரசிக்க வேண்டும் என்றாலும், இசையை எடுத்து சொல்ல வேண்டும் என்றாலும் அங்கே 2 தேவைப்படுகிறார்கள் என்பதை நீப்பிக்கக்கூடிய வகையிலே கலைக்காவிரியிலே இருந்து வருகை தந்து நம்ம எல்லாம் கலைக்காவிரியை கூடினால் எத்தகைய ஒரு இன்பத்தை நமக்கு கிடைக்குமோ அது போன்ற ஒரு இன்பத்தை நமக்கு கிடைக்கும். சங்கீத மும்மூர்த்திகளாக இருந்தாலும் சரி, தமிழிசை மும்மூர்த்திகளாக இருந்தாலும் சரி, அதை அழகாக தொகுத்து ஒருவர் சொல்ல சொல்ல மற்றொரு அம்மையார் அவர்கள் அதை வீணையோடு அவர்கள் இசைத்து அதை இங்கே நமக்கு வீணை குரலிலே எடுத்து சொன்னார்கள். அவர்கள் குரல் இசையாலே நமக்கு அதை மெருகேற்றி இந்த பாடலை இப்படி பாட வேண்டும், இந்த ஜதிகளை அது முதல் செஷனுக்கும் அருமையாக எடுத்துட்டு போனாங்க. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா எப்படி எல்லாம் நம்ம அதை கத்துக்கணும். ஏன்னா அடிப்படை என்பது நாமெல்லாம் சாதாரணமா பாடி பழகிறோம், அது இசையோடு நம்மள கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வகையில அடிப்படைகளை சொல்லி அதை கற்றுக்கொள்ளக்கூடிய வகையில பாட வச்சு நம்ம எல்லாரையும்
இன்னைக்கு மனப்பூர்வமா நாமெல்லாம் ஒரு பாடகராகவே ஒரு கர்நாடக இசை மரபிசை பாடலை பாடக்கூடிய அளவுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய வகையிலே இன்றைய தினம் 2 அறிஞர் குழுக்களும் இங்கே நமக்கு அற்புதமாக இந்த இசையை வழங்கியிருக்கிறார்கள். இந்த உள்ளே நான் நிறைய செய்திகளை தெரிந்து கொண்டேன்மா. ரொம்ப நன்றி. நன்றி. இந்த வாய்ப்பு நம்முடைய கல்லூரிக்கு முதல்வரையா அவர்களுக்கு தமிழ்துறைக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சேஷ்வாசினி. ஆங்கிலத்துறை 1ஆம் ஆண்டு மாணவி. கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும் என் ஆசிரியர்கள் அவர்களுக்கும் இந்த புரோகிராமில் கலந்துக்கு வாய்ப்பு தந்த தமிழ் ஆசிரியர் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இசையால் எங்களை காலையிலிருந்து வெறும் இசை மட்டுமே கொடுக்காமல் ஒரு சுவை மிக்க ஒரு இசையை எங்களுக்கு கொடுத்தமைக்கு இரு அம்மாக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் சிறு வயதில் நான் கற்றுக்கொண்ட என்னுடைய கர்நாடக இசையை மறுபடியும் எனக்கு ஞாபகப்படுத்தியது மிகவும் மகிழ்ச்சி அளித்தது. அதிலும் அடிப்படையில் இருக்கு எத்தனை வகைகள் உள்ளன, எத்தனை ராகங்கள் உள்ளன என்று சொன்னதற்கு மிக மிக நன்றி அம்மா. நீங்கள் ஸ்வரம் சாகித்ய மத்தியில் சொல்லிய பொழுது நான் சிறு வயதில் எங்கள் பாடலாசிரியர் கற்றுக் கொடுத்த ஞாபகத்தில் உள்ளது. உங்களுக்காக தொடரலாம். ஏன்னா கத்துக்கிறதுக்கு வயசே கிடையாது. எத்தனை வயசு வேணாலும் நமக்கு விருப்பப்பட்டதை கத்துக்கலாம். நல்லா தொடர்ந்து இன்னும் கத்துக்கோங்க வாய்ப்பு கிடைக்கும் பொழுது. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒவ்வொரு காலத்தை பற்றியும் விஷயம்லாம் சொல்லிட்டு வந்தாங்க. நாங்கள் படிக்கிற காலத்திலையும் சரி, இப்போ நடக்கிற காலத்திலையும் சரி, இந்த செய்தி பகுதியெல்லாம் வரும்போது அந்த பகுதியில் இருக்கும், அது ஒரு இருக்கும். ஆனா அந்த காலத்தை பெருசா கேட்டதில்லை. எங்களுக்கு நடந்த அந்த மாதிரி ஆசிரியர்கள் எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. நாங்க கேட்டது பாட்டை ஒரு உரைநடை போல படிச்சு காமிச்சாங்கன்னா அது உரைநடையும் உரைநடையும் கூட இருக்கும். அதனால ரெண்டும் எந்த வித்தியாசமும் இல்லாம அப்படியே படிச்சுட்டு அது பொருள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கோம். இப்ப நாங்க நடத்துற காலத்துலயும் நாங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டோமோ அதே மாதிரிதான் மாணவர்கள் சொல்ல வேண்டிய சூழல் இருக்குது. ஆனா இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு இசை வகுப்புல கலந்துக்கிட்டு ஒரு பாட்டை இந்த மாதிரியான பாணியில இந்த மாதிரியான முறைகளை மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்தோம்னா அது எவ்வளவு கேட்சபிளா இருக்கும், எவ்வளவு சீக்கிரமா அதை புரிஞ்சுக்கிறாங்க, அதை ஞாபகம் வச்சுக்கிறாங்கிறது எனக்கு இந்த வகுப்புல பார்க்க முடியுது. ஏன்னா ஒரு முறை பாடி காமிச்ச உடனே அந்த ராகத்தை ஃபாலோ பண்றது ரொம்ப எளிமையா இருக்கு. அவங்க கூட சேர்ந்து பாடுறது ரொம்ப ஈஸியா அடாப்ட் நீங்க பார்க்கறது. அப்போ பாடல் கற்றல் முறைகள்ல இந்த மாதிரியான விஷயங்கள் பெருவாரியான ஆட்கள் இந்த மாதிரி நடத்தினாக்க மாணவர்கள் இன்னும் நல்லா தெரிஞ்சுக்குவாங்க. இசையில மரபை மாணவர்கள் மறக்காமல் தெரிந்து கொள்வார்கள். நான் இன்னைக்கு ரொம்ப நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா இந்த வாய்ப்பை இந்த சமயத்துல கொடுத்ததுக்கு மிக்க நன்றிகள். இப்ப தெரிஞ்சு அந்த செய்யலாம் மனப்பாடம் பண்றதுக்கு ஸ்கூல்ஸ்ல ஒரு டியூன் போட்டுதான் அவங்க சொல்லிக்கிறாங்க. பிள்ளைகளும் அப்படிதான் இப்ப கத்துக்கிறாங்க. அவங்க கொடுக்குற இசை ஆசிரியர்களுமே அதை டியூன் பண்ணி ஒரு பாடலா கொடுக்கும் போது ஈஸியாக எளிதாக அந்த மனதில் பதியுது. ஸோ நிறைய எக்ஸாம் போது அப்படி பாடிக்கிட்டே எழுதுறது ரொம்ப ஆர்வமா இருக்கு. அந்த பிள்ளைங்க ரொம்ப பாராட்டுறாங்க.
எங்களை மனப்பாடம் பண்றதுக்கு ஒரு எளிய வழி இசை மூலமா நாங்க கொடுக்கிறோம். தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த போயம் மனப்பாடம் பண்றது இங்கிலீஷ் பிள்ளைங்க எங்களுக்கும் அதே மாதிரி இங்கிலீஷுக்கும் அதே மாதிரி ஒரு டியூன் பண்ணி கொடுத்துருங்க. ஏன்னா நாங்க பள்ளியிலையும் ஒரு அந்த இதுலையும் வேலை செஞ்சிருக்கேன். பள்ளியிலையும் அவங்க படிக்கும் போது ஒர்க் பண்ணும்போது அந்த பிள்ளைங்களுக்கு இங்கிலீஷ் பாடையும் ஒரு டியூன் போட்டு கொடுத்துருவோம். அவங்க அதை பாடி இங்கிலீஷ்ல நல்லா மதிப்பெண் பெற்று வந்திருக்காங்க. ஸோ கல்லூரியிலையும் அந்த பாடத்தை ஏதோ ஒரு டியூன் நீங்க சின்னதா ஒரு பண்ணி கொடுத்தாக்க ஈஸியா இருக்கும். பாடல் எழுதுறதுக்கு ஈஸியா. ஓகே, நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்நிகழ்ச்சியை எங்களுக்கு வழங்கிய கல்லூரி முதல்வர் ஐயா அவர்களுக்கும் தமிழ்துறை ஐயா அவர்களுக்கும் மற்றும் பிற ஆசிரியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுக்கு இசை கற்றுக்கணும்னு ரொம்ப ஆசை தான். ஆனா இசை எப்படியோ இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு பயன்படுத்த போனதே இல்லை. ஆனா அந்த வாய்ப்பு எங்களுக்கு பல வாய்ப்புகள் எங்க தமிழ்துறை மூலமா கிடைச்சிருக்கு. இசைனா இவ்வளவு ஈஸியா இருக்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது இசையை கற்றுக்கிறதுக்கு ஒரு அடித்தளமா எங்களுக்கு எல்லாருமே அமைஞ்சிருக்கு. அது உங்கள் இருவரின் மூலமாக எங்களுக்கு கிடைச்சிருக்கு. எங்கள் கல்லூரியின் மூலமாக தான் எனக்கு கிடைச்சிருக்கு. உங்களுடைய கல்லூரி மூலமாகவும் உங்களுக்கு எங்களுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் பல பல வாய்ப்புகள் இந்த துறை மூலமா எங்களுக்கு ஏற்படுத்தி தருவாங்க. அந்த அத்தனை வாய்ப்புகளையும் நாங்கள் நன்முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் இன்று நடந்த இந்த நிகழ்ச்சியை நாங்கள் மிகவும் பயனுள்ளதாகவும் இன்று காலையிலிருந்து இவ்வளவு நேரம் எங்களுக்கும் சலிப்பில்லாம பாட்டின் மீது மிகுந்த ஆர்வமும் திருப்புகழ் போன்ற பல பாட்டின் மீது எங்களுக்கு ஆர்வமும் வந்திருக்கு. உங்களுக்கு ரொம்ப நன்றியும் மனமார்ந்த மகிழ்ச்சியும். நிறைவாக ஒரு 5 பேருக்கு சான்றிதழ் வழங்குகிற நிகழ்வு. அந்த அவர்களுக்கு அந்த புத்தக வெளியிடும் அந்த கையேடும் கொடுக்கப்படுகிறது. எங்கள் கல்லூரி முதல்வர் ஐயா அவர்கள் சான்றிதழ்களை வழங்குவதுமாறு நாங்கள் கோரிக்கை தெரிவித்துள்ளோம். அந்த சான்றிதழ் பெறக்கூடிய வாசிக்க வருமாறு குருவாசிரியர் அவர்களை பேராசிரியர் ஆங்கிலத்துறை உதவி பேராசிரியர் கா லட்சுமி அவர்கள், ஆங்கிலத்துறை உதவி பேராசிரியர் கா காந்தி அவர்கள், தமிழ்துறை சார்ந்த ஜெயலட்சுமி அவர்களையும் அதே போல தமிழ்துறையை சார்ந்த கோ அரவிந்த் அவர்களை நினைவுமாறு அழைத்து வருகிறோம். இயற்கைத்துறையை சார்ந்த சக்தி பிரியா அவர்களை நினைவு வருமாறு அழைத்து வருகிறோம். கௌதமன், ஜீவானந்தம், கவிதா, ஏ ஈஸ்வரி, சுவையம்மாள், வி நந்தினி, ஆர் சாலினி, துளசி,
மைக் பிடிக்குதா?